உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆகவே நீ அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று நமது உள்ளத்திற்கு நாம் சொல்லி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டினார். ஆகவே அவருக்கு என் ஆத்துமாவே நீ நன்றி செலுத்து, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல் என்று நாம் நம்முடைய ஆத்துமாவிற்கு நினைப்பூட்ட கூடி வந்திருக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். வேதம் சொல்கிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது பாவத்தின் வழியில் நடக்கிறவர்கள் அழிவை காண்பார்கள். தேவன் தம்மிடத்தில் வருகிறவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் அவர்களை கழுவுகிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது. நமக்கு நேராக வரும் அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு நடக்கப் போகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிறார். அவர் உன்னை முடிசூட்டுகிறார். உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சிரசில் ராஜ முடியை வைக்கிறார், கிரீடத்தை வைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்ன கிரீடத்தை தேவன் நமது மத்தியிலே நமது நெற்றியிலே கொண்டு வந்து வைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய இதய தெய்வமாக அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, தம்முடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது, அதோடு காரியம் முடிவு பெறுவதில்லை. அவர் இது என் பிள்ளை என்று நம்மை ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்கிறது எபேசியர் 2:19 படி தமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக ஒரு அங்கத்தினளாக சேர்க்கிறார். தன்னுடைய குடும்பத்தில், தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்த பிறகு நம்முடைய நெற்றி, நம்முடைய தலையில் ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார். அண்மையில் பாருங்கள், ஜார்டன் என்ற தேசத்தின் மன்னர் ஹுசைன் அவர்கள் அதிக சுகவீனமானார். அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சிகிச்சைக்காக அவர் சென்றார்.
திடீரென்று ஒரு நாள் சிகிச்சையின் மத்தியில் தன்னுடைய நாட்டிற்கு பறந்து வந்தார். தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லா அவர்களை அழைத்தார். அவரை தன்னுடைய நாட்டிற்கு இளவரசனாக நியமித்தார். த கிரவுன் பிரின்ஸ். தனக்கு பின்பு அரசனாக வருவதற்கென்று தன் அன்பு மகனை நியமித்தார். அதுவரைக்கும் தன்னுடைய சொந்த சகோதரனை அந்த பதவியில் வைத்திருந்தார். ஆனால் தன்னுடைய மரணம் மிகவும் சமீபமாக வந்துவிட்டது என்றதை கண்டுகொண்ட அவர் ஓடோடி வந்தார். தன் அன்பு மகனை அணைத்து முத்தமிட்டார். அவன் இளவரசனாக நியமித்தார். திரும்பியும் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார். அந்த சில நாட்களுக்குள் அவர் மரித்து போனார். மரித்து போன உடன் தானே இளவரசனாக அவரால் நியமிக்கப்பட்ட அப்துல்லா அரசனாக, நாட்டின் அரசனாக பதவியேற்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் நம்மை பாருங்கள். என்று நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், அன்று அவர் நம்மை இளவரசனாக, இளவரசியாக நியமித்து நம்முடைய தலையில் ராஜ முடியை சூட்டுவதில்லை. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 வசனங்களிலும் அவர் நம்மை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, அரசர்களாக அல்லது அரசிகளாக நேரடியாக முடிசூட்டி விடுகிறார். காரணம் என்ன? 1 தீமோத்தேயு 6:15, வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14, 19, 16 இந்த வசனங்களின் படி நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் நம்முடைய பரமபிதா, விண்ணுலக தந்தை ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அரசர்களுக்கெல்லாம் அரசு. ஆகவே அவர் நம்மை இளவரசர்களாக, இளவரசிகளாக முடிசூட்டுவதில்லை. மாறாக நம்மை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக முடிசூட்டி பரவசம் அடைகிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது! கவலைப்படாதிருக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தை பறி கொடுப்பது என்பது இந்த உலகத்திலேயே மேன்மையான ஒரு அனுபவம். கொடிய அக்கிரமங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து, மீறுதல்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவது என்பது பாக்கியமுள்ள ஒரு அனுபவம். அதன் பிறகு நாம் பெறப்போகும் பாக்கியத்தை வார்த்தையினால் விவரிக்கவே முடியாது. கவலைப்படாதிருங்கள். உள்ளத்தை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கலாம், அல்லது பல நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் அவருக்கு உங்கள் உள்ளத்தை பறி கொடுத்திருக்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, அவர் உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக சேர்த்துக் கொள்கிறார். மட்டுமல்ல, என்னுடைய அரசன், நான் ராஜாதி ராஜா, இது என் பிள்ளை, இவன் அரசன், இவள் அரசி என்று சொல்லி நம்முடைய தலையில் ராஜ முடியை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையில் வைக்கும், அல்லது நம்முடைய விண்ணுலக தந்தை நம்முடைய தலையில் வைக்கும் ராஜமுடி எப்படிப்பட்டதா? அதை குறித்து சற்று தியானிப்போம். நீதிமொழிகள் 27, 24 பாருங்கள். அது சொல்கிறது, கிரீடம் தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்குமோ? ராஜமுடி தலைமுறை தலைமுறையாக ஒரு மனிதனுடைய சிரசின் மேல், ஒரு பெண்ணின் சிரசின் மீது நிலை நிற்குமோ என்று வேதம் சொல்கிறது. உலக அரசர்கள் தலையில் வைக்கும் கிரீடம் நிலைத்து நிற்பதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஈரான் நாட்டிற்கு போயிருந்தேன். ஈரான் நாட்டை அப்பொழுது வல்லமை பொருந்திய ஒரு அரசர் அரசாண்டு கொண்டு இருந்தார். அவருக்கு ராஜனாக கிரீடம் சூட்டிய நிகழ்ச்சிகளை நான் அங்கு கண்டேன். அவர் அணிந்திருந்த ராஜ கிரீடத்தை கண்டேன். ஐயோ, எத்தனை வெளியேறப்பெற்ற கற்கள் அதில் பதிக்கப்பட்டு இருந்தன. ஆனால் இன்று அங்கு அரசர் இல்லை. 1976 ஆண்டு
ஏற்பட்ட புரட்சி, அங்கே அரசர் இல்லை, கடந்து போனார். என்று அந்த ராஜமுடி எல்லாருடைய பார்வைக்காக மட்டுமே அங்கே இருக்கிறது. கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்குமோ? நிற்காது. ஆனால் நம்முடைய அருமை தகப்பன், நம்முடைய பரலோக தந்தை நமக்கு கொடுக்கிற கிரீடம் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, அது வாடாத கிரீடம், வாடாத கிரீடம், என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு கிரீடம். அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை தான் தேவாதி தேவன் நமது தலையில் வைத்து பரவசம் அடைகிறார். அவர் வைக்கும் கிரீடம் என்ன பிரியமானவர்களே? 1 கிருபை, இன்னொன்று இரக்கங்கள். கிருபை வாடிப்போகும் கிருபையா? இல்லை, இல்லை. ஏன் கிருபை என்ற முடியை நம்முடைய தலையின் மீது அவர் வைக்கிறார்? ஏசாயா 54:8 சொல்கிறது, தேவனுடைய கிருபை நித்திய கிருபை. சங்கீதம் 103:17 சொல்கிறது, தேவனுடைய கிருபை தலைமுறை தலைமுறையாய் அனாதியாய் நிற்கும் ஒரு கிருபை. இந்த கிருபை என்னும் முடியைத்தான் என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் தெரியாமல் அருள்நாதர் இயேசு உங்கள் தலையில் சூட்டி இருக்கிறார். இந்த கிரீடம், இந்த கிருபை என்னும் கிரீடம் ஒரு நாளும் மாறி போவதில்லை. அது நித்திய கிருபை, நித்திய கிரீடம், நித்திய ராஜமுடி. மற்றொரு கிரீடம் அவருடைய இரக்கங்கள். லூக்கா 1:50 பாருங்கள். அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறையாய் நமது தலையின் மீது இருக்க போகின்றனவா? தேவன் தெரிந்து கொண்ட ராஜமுடியை பாருங்கள். 1 நித்திய கிருபை, இன்னொன்று நித்திய இரக்கங்கள். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராகி கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்த நேரத்தில் ஏழ்மை, வறுமை, மன நிம்மதியின்மை, நிந்தை, அவமானம், பரிகாசம் என்று பலவிதமான பாடுகள் மத்தியில் உள்ளத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுத்த மறு வினாடி அருள்நாதர் வருகிறார். உங்களை தன் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இவர்கள் ராஜாக்கள் என்று அழைக்கிறார். நான் ராஜாதி ராஜா, இவர்கள் ராஜாக்கள் என்று, ராஜாத்திகள் என்று அழைக்கிறார். உங்களுக்கும் தெரியாமலேயே ஒரு கிரீடத்தை, கிருபை என்னும் கிரீடத்தை, இரக்கங்கள் என்னும் மற்றொரு கிரீடத்தை உங்கள் தலையின் மீது வைத்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் பார்வையில் நீங்கள் சாதாரண ஒரு பெண்ணாய் இருக்கலாம், புருஷனாய் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய பார்வையில் நீங்கள் ராஜாக்களாய் இருக்கிறீர்கள், ராஜாத்திகளாய் இருக்கிறீர்கள். தலையில் இந்த ஆச்சரியமான கிருபை என்னும், நித்திய கிருபை என்னும், நித்திய இரக்கங்கள் என்னும் முடிகளை சூட்டி இருக்கிறீர்கள். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்? கவலைப்படாதிருங்கள். நம்முடைய ஆலயத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு பாடும் ஒரு பழைய பாடல் உண்டு. இந்த பாட்டில் வருகிறது பாருங்கள், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே ஆண்டவரை நீ தொழுதேத்து, நீ ஸ்தோத்தரி. ஏன்? உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டுகிறார். நீ என் பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறார். முற்றும் கிருபையினால் முடி சூட்டுகிறார். கிருபையினால் உன்னை முடி சூட்டி வைத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! என்று உங்கள் கவலைகளை மறந்து விடுங்கள். உங்களுக்கு தன்னுடைய சொந்த கையினால் ராஜ முடியை சூட்டினது உண்மையானால் இந்த கிருபை, இந்த இரக்கம் உங்களை காப்பாற்றும், தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றும். மகிழ்ச்சியோடு இந்த பழைய பாடலை கைதட்டி பாடுவோமா? ஓத்துனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினா முடி சூட்டும். ஓத்துனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினா
மூடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை பொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை பொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஓற்றுனக்கிறங்கே உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினா முடி சூட்டும் ஓற்றுனக்கிறங்கே உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினா முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தினம் தொழுதேற்று. நமக்கு முடி சூட்டுவதில் அவருக்கு அத்தனை மகிழ்ச்சி. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3:22 வாசிக்கிறோம். கவலைப்படாது, போகட்டும். இந்த 2 கிரீடங்களை பற்றி சற்று ஆழமாக பார்ப்போமா? முதல் கிரீடம் கிருபை. கிருபை நமக்கு தெரியாமலே நம்முடைய தலையில் தேவன் வைத்திருக்கிற ஒரு கிரீடம், இணையற்ற ராஜமுடி, அவருடைய கிருபை. இந்த கிருபையை குறித்து சங்கீதம் 63:3 சங்கீதக்காரன் சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. பவுலடிகள் கலாத்தியர் 6:17 சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். அத்தனை ஒப்பற்ற ஆன்மீக அனுபவம். என் அன்பிற்குரியவர்களே, ஆன்மீக வாழ்க்கையின் உச்ச கட்டம் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபம் அடைவதுதான். 2 கொரிந்தியர் 3:18 அப்படி சொல்கிறது. இந்த வசனம் அப்படி சொல்கிறது. ஆனால் மற்றொரு பக்கம் அவர் புலம்புகிறார். 2 கொரிந்தியர் 12 3வது வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது தேவனுடைய திரு சந்நிதியில் 3 தடவை அவர் புலம்பி அழுகிறார். தேவனே, என் மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த முள்ளை எடுத்து போடு. கலாத்தியர் 4:13-14 சொல்லுகிறது போல, இது எனக்கு சோதனையாயிருக்கிறது, என் ஊழியத்திற்கு சோதனையாயிருக்கிறது. இந்த முள்ளை எடுத்து போடு. இயேசு சொன்னார் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும். என் அன்பு மகனே, என் கிருபை உனக்கு போதும். உன் தலையில் நான் ஒரு கிரீடத்தை சூட்டி இருக்கிறேன். கிருபை என்னும் என் கிரீடம், அது உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று. என் அன்பிற்குரியவர்களே, என்று நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று முதல் இந்த கிருபை
உங்கள் தலையில் ஒரு கிரீடமாக இருப்பது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் அது பலுகி பெருக ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:16, இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பரிபூரணத்தினால் நாம் கிருபையை பெறவில்லை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்றைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அருள்நாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ, கிருபைநாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ, சிலுவைநாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கினதோ அன்று முதல் வேறொன்று உங்கள் உள்ளத்தின் உங்கள் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிருபையின் மேல் கிருபை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த கிருபை பரிபூரணமான கிருபை. சங்கீதம் 86:15 சொல்கிறது, பரிபூரணமான கிருபை. அந்த கிருபை நமக்குள் ஊற்றி கொண்டே இருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சமாதானத்தின் மேல் சமாதானம், சாந்தியின் மேல் சாந்தி என்று ஆசீர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் அது வற்றி போவதில்லை. ஏசாயா 55:3 வாசிக்க கேட்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நிச்சயமான கிருபைகளை உங்கள் முன்னோர்களுக்கு அருளிச் செய்ய, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன். இந்த கிருபை நித்திய உடன்படிக்கையாக தந்து கொண்டே இருப்பேன். இந்த கிருபை உங்கள் தலையில் நான் ராஜ முடியாக தரித்தேன். அதில் இருந்து புறப்பட்டு வரும் கிருபை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகும். ஒரு நாளும் அது குறையாது. அது அப்படி பெருகிக் கொண்டே போகும் என்று உங்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு சரித்திர பூர்வமான நிகழ்ச்சி உண்டு. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனிதர் ஆப்பிரிக்க நாட்டிற்கு போனார். அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்ய, இறை தொண்டை செய்ய. பாஷை தெரியாது, இடம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட குடிகளின் தலைவரை அங்கு சந்தித்தார். அவர் சொன்னார், ஏப்ரஹாம் லிங்கன், நீ இப்படி தனிமையில் பல இடங்களுக்கு போவது பாதுகாப்பு உள்ள ஒரு காரியம் அல்ல. ஒன்று செய்கிறேன், உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளட்டும் என்றார். ஒரு பாத்திரத்தை எடுத்தார். அதில் கொஞ்சம் மதுவை ஊற்றினார். கத்தினால் தன்னுடைய விரலை கீறினார். அதில் இருந்து ரத்தம் வழிந்தது. இந்த ரத்தத்தை அதில் ஊற்றினார், கலக்கினார். ஏப்ரஹாம் லிங்கன், இதை குடி. கொஞ்சம் அவர் குடித்தார். மீதியாய் இருந்ததை அவர் குடித்து விட்டார். இந்த இரத்தத்தின் மூலம் உன்னோடு கூட நான் நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை என்று செய்திருக்கிறேன். என்னுடைய கிருபை, என்னுடைய பாதுகாவல், என்னுடைய தயவு இன்று முதல் உன் மேல் இருக்கு. உன்னை பாதுகாப்பது என் கடமை. ஆகவே என்னுடைய ஆட்சியின் அடையாளமாக அடையாளம் தரித்த இந்த கோலை உனக்கு கொடுக்கிறேன். நீ இதை எடுத்துக்கொண்டு போ. எங்கு போனாலும் இது உன்னோடு கூட இருக்கட்டும். இதை பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை பார்த்தவுடன் விளங்கிக் கொள்வார், ஓஹோ, இந்த குடிகளின் தலைவர் இவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், அவருடைய கிருபையின் கீழ், தயவின் கீழ் இவர் இருக்கிறார், இவரை நாம் தொடக்கூடாது என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். என் அன்பிற்குரியவர்களே, என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:25 பாருங்கள். அவரும் ஒரு நாள்
பாத்திரம் ஒன்றை எடுத்தார். அதில் திராட்சை ரசத்தை எடுத்தார். தன் சீடர்களுக்கு கொடுத்தார். என்னுடைய இரத்தத்தினால் உண்டான புது உடன்படிக்கை, தயவு செய்து இதை அருங்கள். இன்று முதல் உங்களோடு கூட நானும் இந்த கிருபையின் உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும் என்றார். ஆலயத்தில் இன்றும் திருவிருந்தில் இந்த பாத்திரத்தை கொடுக்கும் பொழுது போதகர் சொல்கிறார், உனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், உனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். சிலுவை மரத்தில் பரிதாபமாய் தொங்கி அனாதை போல, திக்கற்றவரை போல மாண்டு போன தேவகுமாரனாகிய இயேசுவை நினைக்கிறான். நம்முடைய உள்ளம் எல்லாம் உருகுகிறது. அவர் சொன்னார், இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டான புது உடன்படிக்கையானது என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, இது நித்திய உடன்படிக்கை. ஏதோ ஒரு நாள் ஒரு தொடர்பு என்று இருந்து பிறகு நம்மை மறந்துவிடும் ஒரு உடன்படிக்கை அல்ல. தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன். அந்த கிருபைகளை குறித்து ஒரு நித்தியமான உடன்படிக்கை நான் உங்களோடு செய்வேன் என்று இயேசு சொன்னார். அதை செய்திருக்கிறார். அவர் கிருபை 365 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை தொடரும், வாழ்க்கையை நிரப்பிக்கொண்டே இருக்கும். கிருபை மேல் கிருபை. இன்று இருக்கும் கிருபை நாளை அல்ல, நாளை கூடுதலான கிருபை, 3வது நாள் அதைவிட கூடுதலான கிருபை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரண கிருபையிலிருந்து கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை நாள்தோறும் பெற்று வருகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, தாவீது சொன்னார் சங்கீதம் 31:15, தேவனே, என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது. ஆனால் சங்கீதம் 23:6 படி, என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர. காரணம், தேவன் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். மாறாத நிச்சயமான கிருபைகளை எனக்கு தினமும் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்றார். கவலைப்படாதீர்கள். தொல்லைகள் வரலாம், பாடுகள் வரலாம், நோய்கள் வரலாம், சஞ்சலம் வரலாம், வறுமை வரலாம், மற்றவர்களுடைய எரிச்சல் வரலாம், பிசாசனுடைய அம்புகள் வரலாம். ஆனால் இயேசு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை அவைகளை தடுத்தாட்கொள்ளும். என் அன்பிற்குரியவர்களே, அவர் கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். என் வாழ்க்கையில் 3 வயசை மரணப்படுக்கையில் இருந்திருக்கிறேன். 3 விசையும் நான் மரித்து விடுவேன் என்று அநேக தேவனுடைய பிள்ளைகளும் எதிர்பார்த்தார். ஆனால் என்னை மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் தூக்கி நிறுத்தியது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. 1990 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி என்னுடைய இருதயம் நின்று போயிற்று. என்னுடைய அறையில் வேதத்தை வாசித்துக் கொண்டு இருந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னையும் அறியாமல் நான் மூர்ச்சி அடைந்து கட்டிலில் இருந்து கீழே விழுந்திருக்கிறேன். யாருக்கும் அது தெரியாது. அறைக்கு வெளியே இருக்கிற யாவரும் வழக்கம் போல நான் ஜெபத்தில் இருக்கிறேன் என்று எண்ணி, தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணி என் அறைக்குள் வரவே இல்லை. சுமார் 1.5 மணி நேரம் கழித்து என் மனைவி எட்டி பார்த்தாள்.
அவல நிலையை கண்டு அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார். வைத்தியர்கள் சொன்னார்கள், அம்மா, பிரதர் இறந்து போயிட்டாரே, இறந்து போனவரை தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கலங்கினார்கள். தற்செயலாக என்னுடைய உடலை எட்டி பார்த்த ஒரு நர்ஸ் ஒரே ஓட்டமாக தொலைபேசிக்கு ஓடினாள். தன்னுடைய பாஸ்டரை கூப்பிட்டாள். பாஸ்டர், பிரதர் தினகரனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் மரிக்க நான் விடவே மாட்டேன். அவருடைய உயிரை தேவன் எடுக்க நான் விடவே மாட்டேன். இன்னும் பல வருஷங்கள் அவர் நமக்கு வேண்டும். இப்பொழுதே முழங்கால் போடுகிறேன் என்றார். முழங்கால் போட்டார். தேவனை நோக்கி கதறினார். அதற்குத்தான் நமக்கு போதகர்கள் அவசியம். பல சமயங்களிலும் நாம் பேசுகிறோம், எனக்கு பக்தி உண்டு, விசுவாசம் உண்டு, எனக்கு ஊழியம் உண்டு, நல்ல வேலை உண்டு, எதுக்கு பிரதர் கோவிலுக்கு போவது என்று. இல்லை இல்லை, உனக்காக பரிதபிக்க எபிரேயர் 13:17 சொல்கிறது போல உன்னுடைய ஆத்மாவிற்காக உறுதி கொடுக்க, உனக்காக தேவனிடம் மன்றாட, உன்னுடைய ஆத்மாவிற்காக தேவனுடைய சமூகத்திலே புலம்பி அழ உனக்கு ஒரு போதகர் கட்டாயம் வேண்டும். நான் இந்த போதகரை அறிந்தவன் அல்ல, ஆனால் போதகரின் உள்ளம் பாருங்கள், நம்ம சபைக்காரர் அவரை என்று கொஞ்சமும் அவர் கேட்கவில்லை. ஐயோ, ஒரு தேவனுடைய ஊழியர் சாகப் போகிறார் என்ற எண்ணம் தான். கதறி அழுதார். என் உயிர் திரும்ப வந்தது. மருத்துவமனையில் என்னை சோதித்து பார்த்தார்கள். என்னுடைய இரத்த குழாய்கள் எல்லாம் 99.9% அடைத்திருக்கிறது என்று கண்டுபிடித்தார். ஆபரேஷன் செய்வது ஆபத்தானது என்றார்கள் ஒரு சாரார். ஆனால் தலைமை டாக்டர் சொன்னார், இதனால் என் பெயர் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, நான் செய்யவே போகிறேன் என்றார். செய்தார்கள். மாலை 3 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் செய்தார்கள். 11 மணிக்கு வெளியே வந்த டாக்டர் என் மகனை பார்த்து சொன்னார், பால், எங்களால் இயன்றதை செய்துவிட்டோம், ஆனால் உன் தகப்பனாரின் இருதயம் மறுபடியும் சுவாசிக்க மறுக்கிறதப்பா, என்ன செய்வோம் என்று சொல்லி போய்விட்டார். என் மகன் கதறி அழுதான், எப்படியாவது இந்த உயிர் திரும்ப வேண்டும் என்று. அன்று இரவு டாக்டர்கள் தூங்கவே இல்லை. இரவு 4 மணி வரைக்கும் மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு டாக்டரை அருகில் வைத்துவிட்டு மற்றவர்கள் சற்று இளைப்பாறப் போனார். 4 மணிக்கு அவர் தனிமையாக இருக்கும் பொழுது திடீரென்று வேறொரு அறையில் இருந்து டாக்டர் ஓடி வந்து, ஒரு முக்கியமான நபர் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார், உடனே வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அவர் என்னை தனிமையில் விட்டு போய்விட்டார். ஒரு இளம் டாக்டர் மட்டும் அங்கே இருந்தார். 5 மணிக்கு பெரிய டாக்டர் அங்கு வந்தார். அவர் இவரை பார்த்து மிகவும் திடுக்கிட்டார். என்னப்பா நீ, பிரதர் தினகரன் பக்கத்தில் உன்னை வைத்து விட்டு வந்தேனே, இப்படி நீ சொல்லாம கொள்ளாம இங்க வந்து இருக்கிறிய, என்ன ஆச்சோ தெரியலையே என்று புலம்பினார். இருவரும் ஒரே ஓட்டமாக நான் வைக்கப்பட்டிருந்த அறுவை சிகிச்சை அதே தியேட்டருக்கு வந்தார்கள். இருவரும் கண்ட காட்சி அவர் உள்ளத்தை பரவசப்படுத்தியது. என்னுடைய இருதயம் எல்லா விதத்திலும் செம்மையாக வேலை செய்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். எல்லா குழாய்களையும் பிடுங்கி போட்டார்கள். என்னை அறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு என் மகனுக்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், 4 மணி வரைக்கும் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்தோம். ஆனால் நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து தேவாதி தேவன் இறங்கி வந்தார். அவர் தம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால் எல்லாவற்றையும் செய்து ஒரு புதிய இருதயத்தை
வைத்துவிட்டு போய்விட்டார் என்று அவர்கள் சொன்னார். இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. மனம் கலங்கி சோர்ந்து போகாதீர்கள். பாடுகள் வரலாம், ஆனால் என்று நம்முடைய கண்களை இந்த உலகில் மூட வேண்டும் என்று தேவாதி தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நிமிஷம் வரும் வரைக்கும் ஒரு பிசாசு நம்முடைய கண்களை மூடிவிட முடியாது, ஒரு நோய் நம்முடைய கண்களை மூடிவிட முடியாது, எந்த பொல்லாத மனிதனும் நம்முடைய உயிரை வாங்கிவிடவே முடியாது. உம்முடைய தாவீது சொன்னார், என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்ற. என் அன்பிற்குரியவர்களே, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்கள் தலையில் ஒரு ராஜ முடிவுண்டு, கிருபை, தேவனுடைய கிருபை, அதிலிருந்து புறப்பட்டு வரும் கிருபை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பலுகி பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையவே குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது குறையவே குறையாது. அதற்காக நாம் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஒரு பழைய பாடலை பாடுவோமா? துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானோ, சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. உங்கள் தலையில் கிருபை என்னும் கிரீடம் இருக்கும் வரை எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை என்று ஆண்டவருடைய கிருபை பலுகி பெருகி கொண்டே இருக்கும். இது உங்களோடு அவர் செய்திருக்கும் நித்திய உடன்படிக்கை. அடுத்து ஒரு கிரீடத்தை குறித்து வேதம் பேசுகிறது, அவருடைய இரக்கங்கள். ஒரு மனிதனுடைய தலையில் எத்தனை கிரீடத்தை தான் வைக்க முடியும்? ஒரே ஒரு கிரீடத்தை தான் வைக்கலாம்.
எப்படிப்பட்ட அரசனாக இருந்தாலும் ஒரு கிரீடத்திற்குத்தான் அந்த தலையிடம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிருபை என்று ஒரு ராஜமுடி மட்டுமல்ல, இரக்கம் என்னும் ஒரு ராஜமுடி. இந்த இரக்கம் என்று சொல்லாமல் அது இரக்கங்கள் என்று தேவன் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சிரசில் அநேக கிரீடங்கள் இருக்கின்றனவா. அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருக்கின்றனவா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கொள்ளை ஆசை உங்களையும் என்னையும் பற்றி. என்ன தெரியுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, அவர் இருக்கிற வண்ணமாக இந்த உலகில் நாம் இருக்க வேண்டும். விண்ணுலகில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போல நாம் இந்த உலகில் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் செழிப்போடு வாழ வேண்டும், இருக்க வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா. என்ன அன்பு பாருங்க, இயேசுவின் அன்பை பாருங்க. நாம் வறுமையில் உழல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவருடைய தலையில் கிரீடங்கள் இருக்கின்றனவா. எனவே நமக்கும் கிருபை என்னும் ஒரு கிரீடத்தை சூட்டி பரவசம் அடைகிறார் நம்முடைய அன்பு தகப்பன். கவலைப்படவே படாது. வேதம் என்ன சொல்கிறது? 2 சாமுவேல் 24:14, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அளவில்லாத இரக்கம். புலம்பல் 3:22-23 சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஏன் முடிவில்லை? 2 கொரிந்தியர் 1:3 சொல்கிறது, அவர் இரக்கங்களின் பிதா, இரக்கங்களின் தகப்பன், இரக்கங்களின் ஊற்று, இரக்கங்களின் தோற்றம். அவரிடமிருந்து புறப்படும் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவரும் முடிவில்லாதவர். மட்டுமல்ல, எபேசியர் 2:4 பாருங்க, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அளவில்லாத இரக்கங்கள் அவரிடம் உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, எனவே கவலைப்படாதீர்கள். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. போகட்டும். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்கள். யாருக்கு அவர் இரக்கத்தை அளவில்லாமல் வாரி கொடுக்கிறார்? ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். பவுலடிகளை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்கிறார், நான் தூஷிக்கிறவனாயிருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், கொடுமை செய்கிறவனாயிருந்தேன், ஆனால் நான் திக்கற்றவனாயிருந்தேன். பாவியாகி எனக்கு, பாவிகளில் பிரதான பாவியாகிய எனக்கு ஒரு திக்கு இல்லை. எனவே தேவன் என்னை பார்த்து எனக்கு இரக்கம் கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், நான் இரக்கம் பெற்றேன் என்று 1 தீமோத்தேயு 1:13 சொல்கிறார். திக்கற்றவன் தேவனே உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறார் என்று ஓசியா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். அந்த இரக்கத்தை அவர் பெற்றார். நாட்கள் கடந்தன. அவர் இறை தொண்டை செய்து கொண்டு வந்த பொழுது அவரை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரே ஒரு மனிதன் இருந்தார், எப்பாப்பிரோ தீத்து என்ற ஒரு மனிதன். பிலிப்பியர் 2:25 படி, 2:30 படி, இரவும் பகலும் அவரை நேசித்து முதிர் வயதான பவுலுக்கு ஊழியம் செய்து வந்தார். அவரை எல்லா விதத்திலும் பராமரித்து வந்தார். ஒரு நாள் கொடிய நோய் ஒன்று அவனை பற்றியது. உயிர் போகும் நிலை வந்தது. பவுலடிகள் முழங்கால் படியிட்டார். தேவனை நோக்கி கதறினார், நான் திக்கற்றவன் என்பதை நினைத்தருளும். இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. இந்த ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான். எனக்கு மனைவி இல்லை,
எனக்கு பிள்ளைகள் இல்லை, நான் திக்கற்றவன். என்னுடைய தலையில் எழுதியிருப்பதை பாரு, இரக்கம் பெற்ற திக்கற்றவன் என்று எழுதியிருப்பதை பார், மனம் இறங்கும் என்று கதறினார். தேவன் மனம் இறங்கினார். அவனுடைய உயிர் திரும்ப வரும்படிக்கு அருள் புரிந்தார். இதை குறித்து பிலிப்பியர் 2:27 பவுலடிகள் இப்படி சொல்லுகிறார்: எப்பாப்பிரோ தீத்து வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தது மெய்தான் என்றாலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு மட்டுமல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். என் அன்பிற்குரியவர்களே, இதற்குதான் தேவனுடைய இரக்கம். உங்கள் தலையில் தேவனுடைய இரக்கங்கள் என்னும் ஒரு முடி இருக்க மாட்டோம். அவர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் இறங்கியே தீர வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நகரில் நடந்த ஒரு காரியம். முக்கியமான ரஸ்தா ஒன்று அந்த நகரின் நடுவே இருக்கிறது. அதில் சிறு பள்ளி மாணவிகள் ரோட்டின் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் கடக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் கடக்கும் பொழுது சிவப்பு விளக்கு எரியும். அந்த விளக்கு எரியும் பொழுது எல்லா வாகனங்களும் நிறுத்தப்படும். ஒரு நாள் சிறுவர்கள் கடந்து கொண்டிருந்தார்கள். லாரி ஒன்று வேகமாக வந்தது. அவன் இந்த சிவப்பு விளக்கை பார்க்கவே இல்லை. அலட்சியமாக லாரியை செலுத்தினான். கடந்து கொண்டிருந்த பிள்ளைகள் சிதறி ஓடினார்கள், தப்பித்துக் கொண்டார்கள். ஒரே ஒரு சிறுவனை தவிர. 6 வயதே நிரம்பிய அந்த சிறுவன் இந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டான். லாரி அதன் மீது ஏறியது. கதறினான். ரத்தம் எல்லா பக்கமும் சிதறியது. அப்படியே அவன் ஒரு அப்பளம் போல மாறிவிட்டான். கஷ்டப்பட்டு லாரியை நிறுத்தினான். லாரி டிரைவருக்கு கைகால் ஒரே உதறல். சுற்றிலும் பொதுமக்கள் ஓடி வந்தார்கள். ஒருவர் ரிவால்வரை தூக்கினார். நான் அவனை சுடட்டும் என்றார். நல்ல வேளையாக அந்த பக்கம் வந்த காவல்துறை அதிகாரிகள் அவனை காப்பாற்றினார்கள். அவர்களுக்கும் ஒரே கோபம். இறங்கு கீழே என்றார். கைது செய்தார். பையனின் தகப்பனார் ஓடி வந்தார். அவர் ஒரு போதகர். தன் அன்பு மகனின் உடலை பார்த்தார். மனம் கசந்து அழுதார். ஐயோ மகனே, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தார் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று கதறி அழுதார். நாட்கள் கடந்தன. அந்த லாரி டிரைவர் மீது போடப்பட்டிருந்த வழக்கு கோர்ட்டிற்கு வந்தது. போதகர் போயிருந்தார். இந்த துயர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் திரளாய் போயிருந்தார். வழக்கு ஆரம்பிக்கும் முன்பதாகவே கூச்சல் போட்டார்கள். நீதிபதி அவர்களே, அவனை சுடுங்கள், அவனுக்கு கொலை தண்டனை வழங்குங்கள். ஒரே கூச்சல். நீதிபதி வந்தார். வழக்கை எடுத்தார். கடைசியாக போதகரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூச்சலிட்டார்கள். அவருடைய பெயர் டான் ரைலி. சொன்னார்கள், டான், அவனை தூக்கிலிடும்படி சொல், அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல், இல்லை அவனை சுட்டு கொல்ல வேண்டும் என்று சொல். ஒவ்வொருவரும் கோபத்தோடு கூச்சலிட்டார். ஆனால் போதகர் சொன்னார், தயவு செய்து அவனை மன்னித்து விடுங்கள், நானும் மன்னித்து விடுகிறேன். காரணம்,
அவன் திக்கற்றவன். அவனுக்கு உலகில் யாரும் இல்லை. அவன் திக்கற்றவன். அவனை தண்டிப்பதினால் என்ன பயன்? அவனை விட்டுவிடுங்கள். அப்படியே அவனை விடுதலை செய்தார்கள். அவன் வந்து அவருடைய காலில் விழுந்தான். அப்பொழுதும் ஜனங்கள் அவனை கொல்லத்தான் வேண்டும் என்றார்கள். மிகுந்த கஷ்டத்தோடு காவல்துறை அதிகாரிகள் அவனை காப்பாற்றினார். போதகர் சொன்னார், அவன் திக்கற்றவன், அவன் திக்கற்றவன். ஆகவே நான் இரக்கம் பாராட்டினேன் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, கவலைப்படாதீர்கள். இன்று நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து கிருபை இரக்கம் கிடைப்பதற்கு காரணம் நாம் திக்கற்றவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய நெற்றியில் எழுதி வைத்திருக்கிறார், இவன் திக்கற்றவன். ஆகவே இரக்கங்களின் முடிகளை தரித்திருக்கிறேன். அப்படி அவர் நம் மீது அன்பு பாராட்டுவதற்கு வேறொரு காரணமும் உண்டு. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். அவருடைய தலையில் கிருபை என்னும் முடியல்ல, ராஜ முடியல்ல, முள் கிரீடம். முள் முடி தரித்து புலம்பி அழுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? புலம்பி அழுதார். அவருக்கு தெரியும், தனிமையாக திக்கற்றவனாக சிலுவையில் தொங்குவது எப்படி இருக்கும் என்று. வாசிப்போமா? சங்கீதம் 69, 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69, 19, 20. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கும் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என்னை தேற்ற யாரும் இல்லை. சிலுவையில் அனாதை போல தொங்கிய சிலுவை நாதரை ஆற்றி தேற்ற யாரும் இல்லை. ஆகவே இன்று நீங்கள் அழும் பொழுது அது அவருக்கு தெரியும். எனக்கு இந்த நோய் எதற்கு? எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் புலம்பும் பொழுது அவர் அதை அறிவார். அவரும் மனம் இறங்குவார். முடிவில்லாத இரக்கம் உங்கள் பக்கத்திலே பாய்ந்து வரும். இன்று இரவு அவருடைய இரக்கங்கள் உங்களிடமாய் பாய்ந்து வரும். உங்கள் கண்ணீரை துடைக்கும். உங்களுக்கு விடுதலை அருளி செய்யும். என் அன்பிற்குரியவர்களே, நமது தலையில் இரக்கம் என்னும் முடியை சூட்டியிருக்கிறார். இரக்கங்கள் என்னும் முடிகளை சூட்டியிருக்கிறார். கிருபை என்னும் முடியை சூட்டியிருக்கிறார். இன்று இரவு நாமும் கூட, தேவனே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவன் என்று கதறுவோம். பாவம் என் வாழ்க்கையை நாசமாக்குகிறது, நான் திக்கற்றவன் என்று கதறுவோம். கர்த்தர் கேட்பார், இரக்கம் பாராட்டுவார். உங்களை தேடி வருவார். உங்கள் மத்தியில் உலாவுவார். உங்கள் பெயரை சொல்லி அழைப்பார். உங்களுடைய குறைகளை சொல்வார். இன்று இரவு அதை தீர்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள இரக்கங்கள் முடிவில்லாமல் பாய்ந்து செல்லும். ஒரு வினாடி கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அவர் நம்முடைய உள்ளத்தில் வருவதே அது. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறப்பீர்களா? எத்தனை பேருடைய உள்ளத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. நான் இன்னும் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், பாவம் என்னை வாட்டி வதைக்கிறது என்று புலம்புகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதரை பார்த்து கதறுங்கள். தேவனே, நான் திக்கற்ற மனிதன், நான் திக்கற்ற பெண், திக்கற்ற வாலிபன், திக்கற்ற வாலிப பெண்.
பாவம் என் வாழ்க்கையில் நுழைந்து என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுவீர்களா? இப்பொழுது கர்த்தர் வருவார். தம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் உங்களை கழுவார். தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீ இனி திக்கற்றவன் அல்ல, நீ இனி திக்கற்றவள் அல்ல என்று சொல்வார். என் பிள்ளை என்பார், என் அரச குமாரன் என்பார், என் அரச குமரி என்பார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. உள்ளத்தை திறப்பீர்களா? எத்தனை பேருக்கு இன்று இரவு இந்த மகத்தான ராஜாதி ராஜா உள்ளத்தில் வர வேண்டும் என்று ஆசை கொண்டேன். ஆண்டவரின் உள்ளத்தில் வர வேண்டும், ராஜாதி ராஜனின் உள்ளத்தில் வர வேண்டும். இன்று என் வாழ்க்கை மாற வேண்டும். திக்கற்ற என்னுடைய உள்ளத்தில் அவர் வந்து வசிக்க வேண்டும். என் தலையின் மீது கிருபை என்னும் முடியை அவர் சூட்ட வேண்டும், இரக்கங்கள் என்னும் முடியை சூட்ட வேண்டும் என்று கெஞ்சுவீர்களா? தயவு செய்து உள்ளத்தை திறவுங்கள். உள்ளத்தை திறந்து, தேவனே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எனக்கு உதவி செய்யும், என் உள்ளத்தில் வாரும் என்று கதறி அழுவீர்களோ? கண்ணீரை செல்லுவீர்களோ? கர்த்தர் இப்பொழுது இறங்கி வருவார். வண்டர்ஃபுல் ஜீசஸ். இயேசு நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். இயேசு நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். Thank you Jesus. Wonderful Jesus. Thank you Lord. நோயினால் வாடுபவர்கள் தயவு செய்து உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், இந்த நோய் என்னை கொல்லுகிறது என்று அவருடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். அவருடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். தேவனை நோக்கி இப்பொழுது கதறுங்கள். தேவனை நோக்கி கதறுங்கள். ஆண்டவரே, இந்த வலியை என்னால் பொறுக்க முடியவில்லை, இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த நோயை என்னால் தாங்க முடியவில்லை என்று அவருடைய சமூகத்திலே மன்றாடுவீர்களா? நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எத்தனையோ வைத்தியம் செய்தும் பயனில்லை ஆண்டவரே, நான் வாழ்க்கையின் முடிவிற்கே வந்து விட்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் இருக்கும் இடத்தில் புலம்புவீர்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய நோய் இருக்கும் இடத்தில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசு வருவார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இறங்குவார். உங்கள் சரீரத்திலே அவருடைய வல்லமையை விளங்கச் செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you wonderful Jesus. சகல வலிகளையும் இப்பொழுது இயேசு மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஐயோ, இந்த வலி என் வாழ்க்கையை நரகமாக்குகிறது என்று புலம்பி அழுகிற ஒவ்வொருடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது தொட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்கள் வலிகளை தேடி பாருங்கள், அவைகள் அங்கு இல்லை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி. எல்லா கட்டிகளையும், கட்டிகள் சம்பந்தமான நோய்களையும் இயேசு மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஐயோ, என் முழங்காலை முடக்க முடியவில்லை, என் முழங்காலை முடக்க முடியவில்லை என்று புலம்புகிற மக்களுடைய முழங்கால்களை இயேசு தொட்டுக்கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது முழங்கால்களை நீட்டி பாருங்கள். குனிய முடியாதவர்கள் குனிந்து பாருங்கள். கைகளை பயன்படுத்த முடியாத கைகளை சுழற்றி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த பாகங்கள் எல்லாம் தொடுகிறது, வலிகளை அகற்றுகிறது, நோய்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். Glorious Jesus. Thank you Lord. Thank you Jesus.